ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லாவன்ஸ் கிச்சன் அண்ட் கிராஃப்ட். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சூப்பரான கோயில் ஸ்டைல் புளியோதரை எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். கோவிலில் தர புளியோதரை பிடிக்காதவங்க யாருமே இருக்கவே முடியாது. அது என்னமோ தெரியாது, அந்த டேஸ்ட் வந்துட்டு அவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். அதனோட சீக்ரெட் ரெசிபி அண்ட் அந்த ஸ்டைலில் வந்துட்டு அந்த டேஸ்ட் எப்படி கிடைக்குதுன்னு தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் அப்டேட்ஸ் உடனுக்குடனே கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி கோயில் ஸ்டைல் புளியோதரை எப்படி செய்யலாம் நம்ம வீட்டிலேன்றதை பார்ப்போம். அதுக்கு ஃபஸ்ட்டு தேவையான பொருள்: புளி ஒரு நெல்லிக்காய் சைஸு, உளுந்து 2 ஸ்பூன் அளவுக்கு, வர கொத்தமல்லி 1 ஸ்பூன், வெந்தயம், கடுகு, கடலைப்பருப்பு, மிளகு, மஞ்சப்பொடி, பெருங்காயத்தூள், அப்புறம் வெல்லம். இதுதான் தேவையான பொருள். இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம். முதல்ல நான் ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்திருக்கேன். அதை தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் வந்துட்டு நல்லா ஊற விட்டுக்கோங்க. அடுத்து ஒரு கடாய் வச்சு அந்த கடாயில் 2 ஸ்பூன் வர கொத்தமல்லி போட்டு நல்லா வந்துட்டு வறுத்துக்கணும். அந்த வாசனை வர வரைக்கும் நல்லா வந்துட்டு வறுத்துக்கோங்க. அடுத்து கடலைப்பருப்பு 2 ஸ்பூன், உளுந்து 1 ஸ்பூன் போட்டு நல்லா வந்துட்டு வறுத்துக்கோங்க. லைட்டாக ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு லேசாக வந்து வறுத்துக்கோங்க. அடுத்து 1 ஸ்பூன் மிளகு, 2 வரமிளகாய், 1/4 ஸ்பூன் வெந்தயம், 1/2 ஸ்பூன் கடுகு, இதெல்லாம் போட்டு நல்லா வந்து வறுத்துக்கோங்க. வரமிளகாய் வந்துட்டு உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். நான் 2 மிளகாய் போட்டிருக்கேன். போட்டு நல்லா வந்துட்டு வறுத்துக்கோங்க. வறுத்து இப்போ எல்லாத்தையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க. இப்போது ஆறின உடனே இந்த வறுத்த எல்லாத்தையும் வந்துட்டு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்லா வந்துட்டு பவுடராக அரைச்சிக்கோங்க. அடுத்து இன்னொரு முக்கியமானது, இந்த புளியோதரைக்கு வந்து தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். 4 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். நல்லெண்ணெய் விட்டு அதில் ஒரு 3 ஸ்பூன்லேருந்து 4 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு போட்டு நல்லா வந்துட்டு வறுத்துக்கோங்க. வறுத்ததுக்கப்புறமா கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சுக்கோங்க. கருவேப்பிலை பொரிஞ்சதும் 2 காஞ்ச மிளகாய் வந்துட்டு எடுத்து கிள்ளி போட்டுக்கோங்க. போட்டு இது எல்லாம் வந்துட்டு வறுத்து எடுத்ததும் நம்ம ஊற வச்சிருக்க புளியை நல்லா வந்து கரைச்சி அதில் விட்டுக்கோங்க. 2 முறை நல்லா வந்துட்டு கரைச்சி விட்டுருக்கேன். இதில் மஞ்சப்பொடி 1/2 ஸ்பூன், பெருங்காயத்தூள் 1/4 டீஸ்பூன், தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வந்துட்டு கலக்கி விட்டுக்கோங்க. கிளறி விட்டு இப்போ இந்த புளிக்கரைசல் வந்துட்டு நல்லா கொதிக்கணும். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் வறுத்து அரைச்ச பவுடரை வந்துட்டு இதில் சேர்க்கணும். நான் வந்துட்டு ஒரு பெரிய ஸ்பூனால் 2 ஸ்பூன் வந்துட்டு அந்த பவுட்ரு வறுத்து அரைச்ச பவுடரை வந்துட்டு இந்த புளி கரைசலில் சேர்க்குறேன். இது ஒரு 5 நிமிஷம் புளி கரைசல் கொதிச்சதுக்கப்புறம் தான் வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி பவுட்ரு சேர்க்கணும். இது சேர்த்த உடனேவே வந்துட்டு என்ன ஆகிடும்னா, இந்த புளி கரைசல் வந்து நல்லா கெட்டியாகிடும், திக்காக. நீங்கள் அதனால் வந்துட்டு நல்லா புளி கரைசல் வந்துட்டு கொதிச்சதுக்கப்புறம் இதை சேர்த்துடுங்க. இது சேர்த்த உடனே வந்துட்டு நல்லா வாசமாக இருக்கும். இப்போ நல்லா வந்துட்டு கொதிச்சு எண்ணெய் தனியாக வந்து பிரிஞ்சு வர வரைக்கும் வந்துட்டு நீங்கள் கொதிக்க விடணும். இப்போது நல்லா வந்துட்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கோங்க. அடுத்து சாதத்தை நல்லா வந்துட்டு ஆற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அந்த பேஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அது கூட நம்ம வறுத்த மலாட்டையே அதில் தூவி கிளறினீங்க அப்படின்னா சுவையான கோவில் ஸ்டைல் புளியோதரை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக வாசனையாக ரொம்ப ருசியாக இருக்கும். ஒரு முறை செஞ்சிட்டிங்க அப்படின்னா திரும்ப திரும்ப வந்துட்டு உங்கள் வீட்டில் கேட்டுகிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி வந்துட்டு இந்த டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு சூப்பரான ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.